அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தோசை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இன்ஸ்டன்ட் தோசை. இது வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட வந்துட்டு இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டயத்தில் இந்த மாதிரி தோசையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். இது கூட வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி ரவை தாங்க சேர்க்க போகிறேன். 1 கப் ரவை. நீங்கள் வந்து டம்ளரில் எதில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் போல் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டையுமே சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பெரிய ரவை எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. என்னோடய ரவை வந்து ரொம்ப பொடியான நைஸான ரவை. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்தே வந்து நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டேன். பாருங்கள், ரவை வந்து நல்லாவே வந்து ஊறி வந்திருக்கு. அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே வந்து ரவை வந்து அப்சார்ப் பண்ணிருச்சு. இப்போ வந்து ஊறி வந்த ரவையை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் பெரிய ரவை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று விட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸில் பாதி வெங்காயம் போல் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையுமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு ஸ்மால் சைஸ் கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் நல்லா பழுத்த தக்காளி அதையுமே வந்து பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள், கூடவே வந்துட்டு தேவையான அளவு உப்பு, ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்து நல்லா திக்காக தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நல்லாவே வந்து கரண்டி வச்சு நல்லாவே வந்து ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ அந்த தக்காளியோட புளிப்பு வந்து அந்த மாவில் இறங்கிடும். ஸோ டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு மாவு கலக்கி வச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் பேனே யூஸ் பண்ணுங்கள். பேன் வந்துட்டு நல்லாவே ஹீட் ஆகணுங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தோசை மாதிரி நைஸாக ஊற்ற முடியாதுங்க. கொஞ்சம் திக்காக தாங்க வந்து ஊற்ற முடியும். இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்து நீங்கள் திக்காக வந்து பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ மேலேயுமே வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் இல்லை நெய் எது வேணாலும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகள் ப்ளஸ் அந்த ரவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வெந்து வரும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டிடுங்க. நார்மல் தோசை சுடுறதை விட இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க தாங்க செய்யும். பாருங்கள், இப்போ 2 பக்கமே வந்து நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வந்து லைட்டாக கலருமே சேஞ்ச் ஆகி வரும். உங்களுக்கு நல்லா தோசை சுடும்போதே வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கும்போது நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துருங்க. நான் சேர்த்த 1 கப் ரவை 1/2 கப் கோதுமை மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 தோசை போல் எனக்கு வந்ததுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சட்னி இல்லாமே கூட நீங்கள் சாப்பிட்லாம். தேவைப்பட்ட கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். முக்கியமாக வந்து இந்த தோசை வந்து பெரியவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை வந்துட்டு டின்னருக்கு மட்டும் இல்லைங்க, ஈவினிங் வந்துட்டு நீங்கள் டீ டயத்துக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தோசை சாப்பிட்டு டீ குடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் அகவல்ட இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.